பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைக்கான எபிசோடில் முத்துவேலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு கதிர் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறாரு. அப்போது அங்கே வந்த குமார் தன்னால் தான் முத்துவேலுக்கு அடிபட்டது அப்படின்றத மறைச்சி கதிர் தள்ளி விட்டதுனால தான் அடிபட்டதுன்னு சொல்ல சக்திவேல் உடனே கோபமாகி கதிரை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போனதும் கதிர் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. முத்துவேல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்கும் போது கதிர்கிட்ட ரொம்ப மோசமாக சக்திவேல் நடந்துக்கிறாரு. என் அண்ணனை நீ தான் அடித்து தள்ளிவிட்ட, இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கதிர்கிட்ட சக்திவேல் ரொம்ப சண்டை போடுறாரு. அங்கே வந்த குமாரும் ஆமாம் இவன் தான் அடித்து கீழே தள்ளிவிட்டான்னு கண்ணால் பார்த்தேன்னு சொல்லி சத்தம் போட ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியில் வந்த டாக்டர் இது என்ன உங்கள் வீடுன்னு நினைச்சிங்களா, இது ஹாஸ்பிட்டல், சத்தம் போடாமல் இருக்குன்னு சொல்ல உடனே சக்திவேலும் இல்லை டாக்டர் இவன் தான் எங்கள் அண்ணனை அடித்து தள்ளிவிட்டான், எங்கள் அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க உங்கள் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இவன் தான் அடித்து கீழே தள்ளி விட்டானா நீங்கள் போலீஸுக்கு சொல்லுங்கள், எங்கள் சைட்லேருந்து நாங்களும் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு சக்திவேல் ஃபோனை எடுக்கும் பொழுது குமார் இல்லை அப்பா இந்த விஷயத்துக்கெல்லாம் போலீஸுக்கு போகணுமான்னு ஒரே பதற்றமாகறாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு போலீஸ் வந்ததும் உண்மையை கேட்கும் போது கதிர் எதுவுமே சொல்லலை. குமார் தான் அடித்து கீழே தள்ளி விட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் அமைதியாகவே கதிர் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ராஜுக்கும் எல்லாருக்குமே விஷயம் தெரியுது. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போது சக்திவேல் கிட்ட பழனி அண்ணன் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, அண்ணனை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தது கதிர் தான், நீ தேவையில்லாத வேலை பண்ணுற, அவன் அப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதே மாதிரி காந்திமதியும் ராஜியோட அம்மாவும் எல்லாருமே கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே சக்திவேல் கேட்குறதாவே இல்லை. கோமதி பாண்டியன் ராஜி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு உள்ளாகவே கதிரை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பாண்டியனையும் கோமதிக்கிட்டையும் பழனி கதிரை ஹாஸ்பிட்டலில் இருந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே ராஜியும் சரவணனும் பாண்டியனும் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மறுபடியும் கதிர்கிட்ட விசாரிச்சுட்ருப்பாங்க. கதிர் நான் அவரை தள்ளி விடலை, நான் தான் இவ்வளோ நாள் அவரை பார்த்துக்கிட்டேன், அவருக்கு என்ன ஆகுச்சுன்னு தெரியாது, அவர் கீழே விழுந்துட்டாரு அது உண்மை தான், ஆனால் நான் தள்ளி விடலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரே தவிர குமார் தான் தள்ளி விட்டார் அப்படின்றத சொல்லவே மாட்டார். குமார்கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது ஆமாம் சார் நான் 2 கண்ணால் பார்த்தேன், நான் போகும்போது என் பெரியப்பாவை கதிர் தான் தள்ளி விட்டான், கொஞ்ச நாளாகவே என் பெரியப்பா கூட தான் இந்த கதிர் சுற்றிக்கிட்டு இருக்கான், எனக்கு சந்தேகம் வந்து ஃபாலோ பண்ணி போனப்போ தான் இது நடந்துச்சு, எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அதனால் நான் அப்பா கிட்ட ஓடி போய் சொல்லிட்டேன், கூடவே இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுனால கதிர் பெரியப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி குமார் சொல்கிறாரு. அதே மாதிரி சக்திவேல் இப்போவே இவன் மேலே கேஸை போடுங்க சார், பெரிய ஆஃபீஸர்ஸ் யார்கிட்டையாவது பேசணுன்னா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்ல அவரோ இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு பாண்டியன் ராஜு எல்லாருமே வந்துடுறாங்க.